قال الله سبحانه وتعالى ليبلوكم أيكم أحسن أعمالا صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஷஅபான் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். புனித மாதங்களின் பட்டியல்கள், சிறப்பான மாதங்களின் பட்டியல்கள் பல இருந்தாலும் ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கின்ற இந்த ஷஅபானிலே மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யஃபலுன் நாஸ், மக்கள் இந்த மாதத்திலே கவனமற்று இருக்கிறார்கள். ஷஅபான் மாதத்தை ஷஹ்ரி என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்னுடைய மாதம் என்றார்கள். ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் அது என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லும்படி வந்த வசனம் இந்த மாதத்தில் வந்தது என்பதால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பிரத்யேகமான தொடர்பை இந்த மாதம் கொண்டிருப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் எல்லா அமல்களையும் வருடத்திற்கு ஒரு தடவை அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுவதற்கு உரிய மாதமாக இருக்கிறது. ஒரு வருஷம் முழுக்க நம்ம அமல் செஞ்சோம், அந்த அமல் அல்லாஹ்ட்ட போய் எந்த மாதத்தில் கொடுக்கப்படுகிறது என்றால் வருஷக்கணக்கு இந்த மாதத்தில் முடிக்கப்படுகிறது. ரமலான் என்று சொன்னால் அடுத்த வருடத்தின் அமல்கள் தொடங்கி அடுத்த ஷஅபான் வரை அந்த அமல்கள் நீடிக்கிறது. கடைகளில் வருஷ கணக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி பார்ப்பாங்க, ஒரு வருஷத்தினுடைய கணக்கு, புதுக்கணக்கு என்று சொல்லுவார்கள். நமக்கும் அமல்கள் குறித்துள்ள அடுத்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்கள் குறித்துள்ள செய்திகள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து முடிவாகிறது என்று சொன்னால் ஒரு ஷஅபானிலிருந்து அடுத்த ஷஅபான் வரை. எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, ரமலானை அடுத்து ஷஅபானில் அதிகமாக நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களே ஏன்னு கேட்டாங்க. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பக்கம் அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. இந்த வருஷம் அமல் செஞ்சேன் அல்லாஹ்ட்ட காட்டப்படுகிற அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் அல்லவா, நோன்பாளியாக இருந்து என் அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் பிரியப்படுறேன் என்று சொன்னார்கள். பொதுவாக மேலதிகாரியிடத்தில் நம்மை சொல்லுகிற போது எங்கே அவர் அப்படின்னு கூப்பிடும்போது வேலையில் தான் இருக்கார், சம்பளம் வாங்க வர சொல்லுங்க, கொஞ்ச நேரம் விட்டுட்டு வர சொல்லுங்க என்று அவர் சொன்னால் அந்த பணியாளர்களுடைய பணியின் கவனம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். வேலையின் மீது அவருக்கு இருக்கிற சின்சியாரிட்டியை முதலாளி புரிந்து கொண்டு பாராட்டுகிறார். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் வழிபாட்டிலையும் அவன் கவனத்திலையும் நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வு, அல்லாஹ்விடத்தில் அமல்களை சமர்ப்பிக்கிற போது கூட அவர் வணக்கத்தில் இருந்தார் என்பது ஒரு சிறப்பானது, ஒரு தகுதி இல்லையா? காலையில் நம்ம சுபூ தொழுகிறோம், சுபூ தொழுதுட்டு தஸ்பீஹாத்தில் இருக்கிறோம். சுபூ தொழுகைக்கு பிறகு நஃபில் தொழுகை கிடையாது, அசர் தொழுத பிறகு நஃபில் தொழுகை கிடையாது. அந்த 2 நேரத்தில் என்ன செய்யணும்? புக்ரத்தும் அசீலா, இந்த 2 நேரங்களிலும் தஸ்பீஹாத்துகளில் இருக்க வேண்டும். சுபூ தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் ஓதணும், அசர் தொழுதுட்டு தஸ்பீஹ் ஓதணும். என்ன காரணம்? காரணம் என்னவென்றால், இப்போது சுபூ தொழுகை முடிந்திருக்கிறது என்றால் இந்த நேரத்தில் தான் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் போய் நாம் இரவிலிருந்து நேற்று மாலையிலிருந்து இன்றைய காலை பொழுது வரை செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட போகும்போது, அடியானை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்குற போது, உன்னுடைய தஸ்பீஹில் தான் இருந்தார் என்று நம்ம அமல்கள் கொடுக்கப்படணும். மாலையிலே அவர் காலையில் வந்தவர் மாலையிலே போகுவார், அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிற போதும் நாம் தஸ்பீஹில் இருக்க வேண்டும். அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை அமல் உயர்த்தப்படுது, காலை மாலை அல்லாஹ்ட்ட போகுது. ஒரு வாரத்தில் 2 தடவை அல்லாஹ்விடத்தில் அமல் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. வருடம் என்று வந்துவிட்டால் இந்த ஷஅபானிலே அல்லாஹ்விடத்தில் நம்ம அமல்கள் உயர்த்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க. ஏன் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டப்போ
அதற்கு காரணம் அதுதான் சொன்னார்கள். திங்கட்கிழமை வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ் தாலா நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் எழுதி வைக்கிறான், அவற்றை மலக்குகளை கொண்டு கண்காணிக்கின்றான். அந்த அமல்களின் பட்டியலை எடுத்து பார்க்குறான். எப்படி பள்ளிக்கூடங்களில் ரிஜிஸ்டர்னு போட்டிருப்பாங்க, ஸ்கூலில் ரிஜிஸ்டர்னு இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தா நீங்கள் எத்தனை நாள் வந்தீங்கன்னு அதில் இருக்கும். அதுபோல் நம்முடைய இந்த வருடத்தின் அமல்கள் அத்தனையும் அல்லாஹ் சரிபார்க்கிறான் என்கின்ற போது நம்முடைய அமல்களில் குறை இருக்கக்கூடாது அல்லவா? ஆயிஷா ரதியல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு ரமலானில் கலா ஆச்சுன்னு சொன்னால் அந்த கலாவை அடுத்த ரமலானுக்குள்ளே வச்சிடணும். ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பாங்க. ஏன் நீங்கள் ஷாபானில் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த கலா நோன்புகளை எல்லாம் இதற்குள்ளே முடித்து விடுகிறேன். அப்போ அமல்கள் முழுமை பெறுகிறது அல்லவா? நம்முடைய சாதாரண கலா தொழுகைகளாக இருந்தாலும் சரி, அவைகளையெல்லாம் ஒரு வருடத்தில் இருந்த எத்தனை கலா இருக்குதோ அந்த ஷாபானுக்குள்ளே முடிச்சிடணும். 5 வக்து தொழுகை கலாவாக இருக்கலாம், 10 வக்து தொழுகை கலாவாக இருக்கலாம். கலா ஆகுவது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். அந்தந்த வக்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியும் கலா ஆகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்க போகிற வருஷ கணக்கில் குறை இருக்கக்கூடாது என்றால், அவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் ஷாபானில் முடிச்சிடணும். சஹாபிகளுடைய பண்புகள், தாபியீன்களுடைய பண்புகளை சொல்லுகிறார்கள். ஜக்காத்தை இந்த மாதத்திலேயே கொடுக்க தொடங்கி விடுவார்கள். வருஷ கணக்கு முடியுது அவங்கள பொறுத்தளவுக்கு. வருஷம் முடியுது இல்லையா? இந்த வருடத்தினுடைய போன வருஷத்தினுடைய முடிவு இப்போ வருது என்பதால் ரமலான் வரை பிற்படுத்தாமல் ஷாபானிலே கொடுப்பார்கள். அதற்கு 2 காரணம். ஒன்று, கணக்கு முடியுது. 2வது, ரமலானை தொடுகிற போது அவர்கள் இலகுவாக எல்லோருக்கும் அவர்களுடைய தேவைகள் நிறைவு பெற்று இருக்க வேண்டும். அப்போதுதான் நிம்மதியாக அவர்கள் நோன்பு நோக்க முடியும். எனவே ஷாபானிலேயே ஜக்காத்துகளை தருவது என்கின்ற வழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. இப்படியாக ஷாபான் மாதம் என்பது நம்முடைய அமல்களை சீர்படுத்தி கொள்ளுகின்ற, அல்லாஹ்விற்கு முன்பு நாம் நின்று கணக்கை ஒப்படைக்கின்ற ஒரு மாதமாக இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. நாமும் நம்ம கணக்குகளை சரி பண்ணணும், நேர் பண்ணணும். மனித சமுதாயத்தில் கணக்கை சரி பண்ணி வச்சுருக்கிறோம். கடன் இருந்தால் அதை எப்படியாவது அடைக்கணும்னு நினைப்போம். அந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வந்துடுவோம். நாம் யார்கிட்டையாவது கடன் நாம் கொடுத்துருந்தா 1 வருஷமாச்சு என்ன வரலன்னு கேட்போம். அப்போ நம்முடைய உலகளாவிய அளவிற்கு எப்படி நம்முடைய நிர்வாக அமைப்புகள் சரியாய் போய் கொண்டிருக்கிறதோ, அல்லாஹும் ஒரு நிர்வாகம் வச்சிருக்கிறான். அந்த நிர்வாகத்துக்கு கீழ் நம்மை கண்காணிக்கின்றான். அப்போ ஷாபான் 15 அன்றைக்கு அல்லாஹ்விடத்தில் புது வருஷம் பிறக்குது. நம்மை பொறுத்தளவுக்கு அமல்களுக்கான புது வருடம். அன்று 15 அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் என்னுடைய ரிசுக்கில் விஸ்தீர்ணத்தை கொடு, ஆயிலில் இரட்டிப்பை கொடு, வலா முசீபத்துகளிலிருந்து நீ நீக்கிவிடு என்று நாம் துவா செய்கின்ற போது நம்முடைய அமல்கள் சரிபார்க்கப்படுகிறது. இவர் எப்படி இருந்தார் என்பது அங்கு கண்காணிக்கப்படுகிறது. அல்லாஹ் நாடினால் நம் விதியிலே பல்வேறு மாற்றங்களை தருகிறான் என்கின்ற போது நல்ல அமல்கள் குறித்தும் அல்லாஹுடைய கண்காணிப்பில் நாம் இருக்கிறோம் என்பது குறித்துள்ள சிந்தனையை வளர்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீகத்தின் நிலைகளை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும். தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.